மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழாக பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு வருகிறார். நேரலை காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த நிகழ்ச்சி குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை கலைவாணர் அரங்கில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் 1598 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் மக்களுடன் முதல்வர் எனும் முன்னோடி திட்டத்தை கோவை மாநகரில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் எரிசக்தித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஆதி திராவிடர் உள்ளிட்ட 13 துறைகள் சார்ந்த மூலம் மக்களுக்கு பல்வேறு சேவைகள் வழங்கப்படுகின்றன. இந்த அரசு துறை அதிகாரிகளுடன் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் 2058 முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த முகாம்களில் மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது 35 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு 3,50,000 மனுக்கள் மீது மக்கள் மனநிறைவு கொள்ளும் வகையில் தீர்வுகள் காணப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை கலைவாணர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்திருந்த பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகளின் சார்பாக நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பொதுப்பணித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, நீர்வளத்துறை, வேளாண்மை துறை போன்ற பல்வேறு துறைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட 1598 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதிப்பிற்குரிய துணை மேயர், மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னை பெருநகர மாநகராட்சியின் ஆணையர் அவர்களையும் நந்தினி, தகவலுக்கு நன்றி. வணக்கம் நந்தினி. 1598 பேருக்கு இந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. எந்தெந்த துறையில் இந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். மக்களுடன் முதல்வர் திட்ட பயனாளிகளுக்கு 1598 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கிடும் அடையாளமாக 10 நபர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்திருந்த பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகளின் சார்பாக நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பொதுப்பணித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, நீர்வளத்துறை, வேளாண்மை துறை போன்ற பல்வேறு துறைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட 1598 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், துறை சார்பான முக்கிய அதிகாரிகள், தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.